அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு நம்ம மதுரை விளாங்குடி டு சிக்கந்தர் சாவடி மெயின் ரோட்ல இருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில் ஒரு வடக்கு பார்த்த திசையில வடக்கு பார்த்த தலைவாசலோடைய அமைஞ்சிருக்கிற ஒரு அழகிய தனி வீடை தான் பார்க்க போறோம். இப்போ இந்த வீட்டோட முன்பக்க தோற்றத்தை பாருங்க. நல்ல அருமையான தார் சாலை, அகலமான சாலை வசதி கொடுத்துருக்காங்க. ஃபேவர் பிளாக் கல் வச்ச ரோடு இருக்கு. இந்த வீட்டோட இப்போ முன்பக்க தோற்றத்தை தான் பார்க்குறோம். முன்பக்கம் இருக்கிற எம்எஸ் கேட்டை திறந்து நம்ம இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்க்குறோம். முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வலது பக்கமாக மாடிக்கு போகிறதுக்கு படி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பேசேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இது வழியாக நம்ம கடந்து போனோம்னா இங்கே ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க பாருங்க. வெளியே ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இந்தியன் டைப் டாய்லெட் அமைச்சிருக்காங்க. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்கு ஃபினிஷிங் வேலைங்கிறதுனால. இப்போ நம்ம இந்த வீட்டோட முன்பக்க படிகளை தான் பார்க்குறோம். படிகளில் டைல்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்து ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. இது தலைவாசல் பாதுகாப்புக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ முன்பக்கம் இருக்க தேக்கு மர தலைவாசல்ல பார்க்குறோம். இது வடக்கு பார்த்த மனையில் ஒரு வடக்கு பார்த்த தலைவாசலுடைய இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால் பார்க்குறோம் பாருங்க. அருமையான டிவி யூனிட் வித் பூஜா கபோர்டோட இணைஞ்சிருக்கு. இந்த ஹாலோட ஸ்பேஷியஸ் பாருங்க. நல்ல 4x2 வெர்டிஃபைட் டைல்ஸு, ஒரு கிளாஸி ஃபினிஷிங்கில் நல்லா லுக்காக அமைஞ்சிருக்கு. இது ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த டிவி யூனிட் ஏரியாவிலேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட மைய பகுதியில் நல்ல பெரிய அளவில் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நல்லா கீழே தரைத்தளத்தில் ஒரு பெட்ரூமு, மேலே முதல் தளத்தில் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தரைத்தளத்தில் கீழே இருக்க இந்த பெட்ரூமை பார்ப்போம். இதில் உள்நுழைவுலையே நல்ல 4x2 வெர்டிஃபைட் டைல்ஸு, இது ஒரு டிசைனில் எடுத்திருக்காங்க. சின்னதாக ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பெட்ரூம்லேயும் ஜன்னல் வசதி இருக்குது. எதிர் திசையிலையும் ஒரு பெரிய வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அதுபோக அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கு பாருங்க. சின்னதாக ஒரு வார்ட்ரோப்பும், அடுத்து பெரியதாக உள்ள ரெகுலராக ஒரு வார்ட்ரோப்பும், அடுத்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வெண்டிலேஷன் லூவர் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த ஹால் பகுதிக்கு திருப்பி வந்திருக்கோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது கிச்சன் பார்க்க போகிறோம். இந்த கிச்சன்லேயே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க டைனிங்க்கு. இந்த கிச்சன் மாடுலர் கிச்சனாக அமைச்சிருக்காங்க. போதுமான அலமாரி கப்போர்டெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. இது ஒரு மாடுலர் கிச்சன் செட்டப் தான். பாட் டைப்பில் கிரானைட் மேடை அமைச்சிருக்காங்க. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. அடுப்படிக்கு தேவையான வெண்டிலேஷன் ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட் முழுவதுமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. இந்த கப்போர்டு எல் டைப்பில் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க பாருங்க. அடுத்து இங்கேயும் ஒரு அலமாரி இருக்கு. அடுத்து இது கிச்சன் வார்ட்ரோப் பார்க்குறோம். ஸ்க்ரோலிங் டோர் கொடுத்து இது கிச்சன் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாடுலர் கிச்சன், கிரானைட்ல மேடை அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட வெளிப்பகுதிக்கு வர்றோம். இப்போ வாங்க மாடிக்கு போவோம்.
இப்போ நம்ம மாடியில் இருக்க ரூமை போய் பார்ப்போம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரோடு உட்பட 2 சென்ட் இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போர் 300 அடியில் போட்டிருக்காங்க. நல்லா ஒரு வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலைவாசலுடைய இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ மேலே நம்ம போகிறோம். ஃபுல்லாகவே பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, அருமையாக அமைஞ்சிருக்கு. மேலே மாடியில் முன்பக்கம் பாருங்க, அருமையாக ஷெட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 சதுரடிக்கு அருமையாக ஷெட்டு அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம மாடியில் இருக்க பெட்ரூமை பார்த்துருவோம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரூமாக தான் இருக்குது. மேலே பாருங்க, அதுலேயும் நல்லா பிரம்மாண்டமாக நல்லா பெருசாக ஒரு டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா பிரம்மாண்டமாக நல்ல பெரிய அளவில் ஒரு டிவி யூனிட் அமைச்சிருக்காங்க. பாருங்க, இந்த ஹாலோட ஸ்பேஷியஸ் பார்த்தா தெரியும். எதிர் திசையில் லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. 2 வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. ஜன்னல் வசதி இருக்கு. இது ஒரு பெரிய அளவில் பெட்ரூமா அமைஞ்சிருக்கு ஸ்பேஷியஸா. 4க்கு 2 வெர்டிஃபைட் டைல்ஸு நல்லா கிளாஸி ஃபினிஷிங்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுவும் தலைவாசல், மேலையும் வடக்கு பார்த்து தான் அமைஞ்சிருக்கு. மேலே லாப்ட் முழுதுமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. மேலையும் வார்ட்ரோப் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 800 சதுரடிக்கு மேற்பட்ட இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க, கப்போர்டு இருக்கு, லேஅவுட் அப்ரூவல் இருக்கு, பில்டிங் அப்ரூவல் இருக்கு. 300 அடியில் போர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலைவாசலுடைய இந்த வீடு அருமையாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு விலை வந்து 44 லட்சம் சொல்கிறாங்க. வாங்க, வீடு பிடிச்சிருந்தா விலை பேசிக்கலாம். இப்போ மேலே இருக்க டாய்லெட்டை தான் பார்க்குறோம். இது ஒரு இந்தியன் டைப் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமோடையும் 3 டாய்லெட் பாத்ரூமோடய அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோவும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.